வெல்கம் டு ஆண்டோஜோ அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 11th அக்கௌண்ட்ஸில் சாப்டர் 11 முதலின மற்ற வருவாயின நடவடிக்கைகள் பார்க்க போகிறோம். தேர்ட் சம் பார்க்க போகிறோம். தேர்ட் சம்மில் எது முதலினம் எது வருவாயினம்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், கட்டிடம் கட்டியதற்கான தொகை. இங்கே புதிய சொத்தை நம்ம உருவாக்குறோம், அதாவது கட்டிடத்தை உருவாக்குறோம். புதிய சொத்து வாங்கினாலும் புதிய சொத்தை உருவாக்கினாலும் அது வந்து எந்த செலவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா முதலின செலவு. ரெண்டாவது, அறைகலன் பழுது பார்த்தது. அறைகலன் என்பது சொத்து. இந்த சொத்தை பழுது பார்க்குறோம். பழுது பார்ப்பு என்பது அடிக்கடி நிகழக்கூடிய செலவு, அதனால் இது வந்து வருவாயினம். இங்கே அறைகலன் வர்றதுனால முதலினம் நினச்சிக்காதீங்க, சொத்தை பழுது பார்க்குறோம். இந்த பழுது பார்ப்பை தான் இங்கே முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது. அப்போ இது வந்து என்ன செலவுனாக்கா வருவாயின செலவு. அதுவே இங்கே பழைய அறைகலன் பழுது பார்த்தது அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் என்னவா எழுதலாம்னா முதலினமாக எழுதலாம். இந்த பழையன்ற வார்த்தை இல்லைன்னா இங்கே இது வந்து என்ன செலவாயிடுதுனாக்கா வருவாயின செலவு. தேர்ட் ஒன், கட்டிடத்தை வெள்ளை அடிப்பதற்கான செலவு. இங்கே வந்து கட்டிடத்தை வெள்ளை அடிக்கணும், அதாவது பெயிண்ட் பண்ணுறோம். இது வந்து அடிக்கடி நிகழக்கூடிய ஒரு செலவு என்பதனால இது வந்து வருவாயினத்தை சார்ந்தது. இதுவே பழைய கட்டிடத்தை வெள்ளை அடிப்பதற்கான செலவுன்னு வந்துச்சுன்னா நீங்கள் முதலினமாக எழுதணும். ஆனால் இந்த இடத்துல பழையன்ற வார்த்தை இல்லை, பழைய கட்டிடத்தை வெள்ளை அடிப்பதற்கான செலவுன்னு வந்துச்சுன்னா இது வந்து முதலினமாகிடும். ஆனால் இந்த வார்த்தை இல்லாதனால கட்டிடத்தை வெள்ளை அடிப்பதற்கான செலவு இது வந்து அடிக்கடி நிகழக்கூடிய செலவு என்பதனால இது வந்து வருவாயினத்தை சார்ந்தது. ஃபோர்த் ஒன், பழைய கட்டிடத்தை இடித்து புதிய கட்டிடம் கட்டியது. அதாவது பழைய கட்டிடத்தை இடிச்சிட்டு புதிய கட்டிடத்தை உருவாக்குறாங்க. அப்போது வந்து இது வந்து என்ன செலவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா முதலின செலவு. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தேன் இல்லையா, கட்டிடம் கட்டியதற்கான தொகை. இதே தான், அதே மீனிங் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இங்கே பழைய கட்டிடத்தை இடித்து புதிய கட்டிடம் கட்டியது. அப்போ இது வந்து என்ன செலவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா முதலின செலவு. அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்த போடுற சம்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.